ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா, ப்ரோ நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ரீல்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன், அதாவது என்ன மெசேஜ் சென்ட் பண்ணிட்டே இருக்கான். அந்த மெசேஜ் பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டுது. அந்த ஃப்ரெண்ட் அந்த மெசேஜ் மட்டும் நான் இன்ஸ்டாகிராமில் அவனுடைய மெசேஜ் மட்டும் நான் மியூட் பண்ணணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் அவனது மட்டும் அந்த ஒரே ஒரு அக்கௌண்ட்டோட மெசேஜ் மட்டும் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அது எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி கூட ஆள் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனுடைய நோட்டிஃபிகேஷன் மட்டும் எப்படி ஆஃப் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எப்படி அவன் அனுப்புகிற ரீல்ஸ் மட்டும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரவே நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது ப்ரோ. ஆனால் இன்ஸ்டாகிராமில் பண்ணால் மட்டும் அது வரும். ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி மெசேஜ் ஐக்கன் உள்ள மெசேஜ் உள்ள வந்துருங்க. மெசேஜ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் வந்து அதாவது உங்கள் ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டோட மெசேஜ் ஆஃப் பண்ண அவனை அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த த்ரீ பட்டன் உங்களுக்கு இங்கே பார்த்தா மியூட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த மியூட்ரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. மியூட் மெசேஜ், மியூட் கால்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் சொல்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மியூட் மெசேஜ் இருக்கும், ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது எத்தனை ஹவர் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. 1 ஹவர், 8 ஹவர்ஸ் இல்லை 20 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா ஐ வாண்ட் சேஞ்ச் இட். அதனால் நான் சேஞ்ச் பண்ணுற வரையும் பார்த்தோன்னா அவனுடைய மெசேஜ் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது பார்த்தா ஆன் ஆகிடும். ஓகே, அவன் இப்போ பார்த்தா மெசேஜ் சென்ட் பண்ணால் கூட, அதாவது ரீல்ஸ் ஆர் மெசேஜ் சென்ட் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், மேலே வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி பார்த்தா வராது. ஓகேங்களா? அவன் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் உள்ள வந்து பார்த்தா மட்டும் தான் அவன் அமிச்ச ரீல்ஸ் ஆர் மெசேஜ் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்படி தான் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கூட ஆள் போட்டுருங்க. இதுக்கு நீ பேசுகிறேன் வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.